சார், நல்ல ஜோதிடரை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது? இதற்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். எந்த ஒரு ஜோதிடரும் நான் தான் நல்ல ஜோதிடர்னு அவர் சொல்லிக்கொண்டு தான் இருப்பார். ஜோதிடம் என்பது எப்பொழுதுமே ஒரு மருத்துவரும் ஜோதிடரும் என்பது மனதிற்கு பிடித்த விஷயங்கள். நீங்கள் எந்த ஜோதிடரை பார்த்தாலும் சரி, அவர் சொன்ன விதங்கள், அவர் சொன்ன பலன்கள், அவர் சொன்ன விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதா, இதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். சிலது நடக்கலாம், சிலது நடக்காமல் போகலாம். எப்படி ஒரு மருத்துவர் இடத்தில் போனால் நமக்கு இந்த நோய் சரியாயிடும் நீங்கள் நம்புறீங்களோ, அதுபோல் தான் ஜோதிடம். ஜோதிடரை நீங்கள் சந்தித்த பிறகு உங்கள் மனபாரம் இறங்க வேண்டும். மனபாரம் ஏறக்கூடாது. அது ஏதாவது ஒரு விஷயங்கள், நான் பெரிய ஜோதிடன், நான் பெரிய ஜோதிடன் என்று ஜோதிடர் சொல்லலாம். ஆனால் பெரிய ஜோதிடனா இல்லையான்றது மக்கள் சொல்ல வேண்டும். மக்கள் சொல்ல வேண்டும் என்றால் அவரிடத்தில் சென்று வந்த மக்களுக்கு அவர் கூறிய விஷயங்கள் நடக்க வேண்டும். ஜோதிடம் விளம்பரத்தின் மூலியமாக பரவுவதை விட, எப்படி ஒரு நல்ல டாக்டர் இருந்தால் வாய்மொழியால் இந்த டாக்டர்கிட்ட போனேன், ஒரு ஊசி போட்டேன், எனக்கு சரியாச்சு, இந்த டாக்டர் தான் என்னை காப்பாற்றினாருன்னு வாயு மூலியமாக பரவக்கூடிய விஷயம்தான் பலம். நண்பர்கள் வாயிலாக, உறவினர்கள் வாயிலாக, அல்லது ஏதாவது மீடியாக்களின் வாயிலாக. ஏனென்றால் ஜோதிடம் என்பது எல்லாம் மனம் சார்ந்த விஷயம். ஆசிரியர், ஜோதிடர், மருத்துவர், கடைக்காரர், மளிகை கடைக்காரர், இதெல்லாம் உங்களுக்கு ஆத்ம ரீதியாக இருந்தால்தான் மனம் ஒட்டும். ஸோ மனம் ஒட்டக்கூடிய விஷயத்திற்கு நீங்கள் தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். செல்வியிடத்திலே போனால் எனக்கு சரியா இல்லைன்னா திருப்பி வரக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது கம்பல் பண்ணால் கூட எனக்கும் அவருக்கும் சரி வரலைங்க, எனக்கும் அவருக்கும் செட் ஆகலைங்கன்னு விட்டுருணும். ஏன்னா நம்ம ராசிக்குமே, ஜோதிட ராசிக்குமே சில டைமில் செட் ஆகாது. அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் செட் ஆகலாம், உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ அவங்கள தொந்தரவு பண்ணாமல் விட்டுட்டு, உங்களுக்கு சரி வரலைன்னா உங்களுக்கு யார் இடத்துல சரி வருகிறதோ அவரை பார்க்கணும். அதுதான் ஜோதிடம். புரிகிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. ஜோதிடம், ஜோதிடர் சொல்லக்கூடிய பலங்கள்லாம் உள்வாங்கி மனதில் உள்ளே தைத்து அது உண்மையாக நடக்கின்ற பட்சத்தில் அவர் உங்களுக்கு நல்ல ஜோதிடர் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். உங்களுக்கு நல்ல ஜோதிடர் என்பதனால் அவர் பெரிய சிறந்த ஜோதிடராக நீங்கள் சொல்ல வேண்டாம். எனக்கு செட் ஆகிறது, என்னுடைய வேவ் லென்த்துக்கு இது சரி வருகிறது. அந்த வேவ் லென்த் என்பது தான் ஜோதிடத்தில் மிக மிக முக்கியம். அவர் சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் பலிக்கலாம், கெட்ட பலன்கள் பலிக்கலாம். ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இது மாதிரி இந்த நேரத்தில் நடக்கலாம் என்கலாம். அதெல்லாம் பலன் அமைப்பு வரும். நெல்லை வசந்தன் ஐயா அவர்கள் சொல்வார்கள், ஜோதிடனுக்கு வரக்கூடியவர்களுக்கும் பந்தம் இருந்தால்தான் அந்த உறவே தொடருமா. பந்தம் என்பது எப்படின்னா இறைவன் போடணும். 20 வருடம் 30 வருடமெல்லாம் தொடர்புகளில் ஜோதிடத்தில் இருக்கிறார்கள். அதுபோல் பந்தம், பாண்டிங், இதெல்லாம் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால் நல்ல ஜோதிடர், கெட்ட ஜோதிடர் என்பதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு, கோள்களுக்கு, உங்களுடைய லக்னத்திற்கு, உங்களுடைய கிரகத்திற்கு அந்த ஜோதிடர் மேட்ச் ஆவாரா என்பது தான் முக்கியம். எப்படி பொருத்தம் பார்த்து திருமணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ, உங்களுடைய ராசி நட்சத்திரம், உங்களுடைய லக்னத்திற்கு அந்த ஜோதிடர் செட் ஆனார் என்றால் உங்களுக்கு அவர் ஒரு நல்ல ஜோதிடரே தான் என்பது என்னுடைய கருத்து.